பொதுவாகவே சிவனுக்கு எதிர்புறமாக தான் நந்திய பெருமானுடைய சிற்பம் வைக்கிறது வழக்கம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 அடி உயரம் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நந்தி 63 நாயன்மார்களில் ஒருவரான இடங்களி நாயனாருடைய சிற்பத்துக்கு சன்னதிக்கு எதிர்புறமாக இவ்வளோ பிரம்மாண்டமான நந்தியை வந்து வச்சிருக்கிறத இங்கே தான் நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் வைக்கப்பட்டுள்ள நந்தி வந்து பார்த்தீங்கன்னா அது நாயக்கர் காலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு நந்தி இருக்கும் பார்த்தீங்களா, அது நாயக்கர் காலத்தில் வைக்கப்பட்ட நந்தி. ராஜராஜ சோழனால் வைக்கப்பட்ட உள்ள நந்தி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சுற்று மாளிகையில் வெண்ணிறத்தில் இருக்கிறதா இதே போன்ற அமைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள அந்த நந்திய பெருமான் இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் கொடும்பாலூர் என்ற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இடங்களி நாயனாருடைய சிற்பத்துக்கு சன்னதிக்கு எதிர்புறமாக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நந்தி சிற்பத்தை இங்கே வடிவமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற எண்ணற்ற விடயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடும்பாலூரில் இருக்குது. கொடும்பாலூரே வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தோட தொடர்புடைய ஒரு மாபெரும் ஒரு ஊராக தான் திகழ்ந்திருக்கு. இங்கே முசுகுந்தேஸ்வரர் கோயில் போகிற வழியில் அமைந்துள்ள ஸ்ரீ இடங்களி நாயனார் கோயிலில் தான் இந்த இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நந்தி வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அனைவரும் வந்து பாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.